உணவே மருந்து மருந்தே உணவு. கோடை காலம் அதிகமாக ஆயிடுச்சு. இந்த கோடை காலத்தை எப்படி எதிர்கொள்ளலாம், அதுலேருந்து வர பிரச்சனைகளையும் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், கோடை காலத்தில் எதிர்கொள்ளும் போது நம்ம உடம்பு வந்து நல்லா சூடாயிடும் தெரியும். முக்கியமாக ஒரு 4-5 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம உடம்புல உள்ள குளிர்ச்சியை தக்க வச்சுக்கலாம். உடம்புல நீர் சத்து அதிகமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் போதுமான அளவு. அதனால பழங்கள், நிறைய பழங்கள், பழச்சாறு, ஜூஸஸ் நிறைய குடிக்கணும். காய்கறி வந்து நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் சேர்ந்து சூப் வகைகள் நிறையவே எடுத்துக்கணும். தண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். அடுத்தது நல்ல காற்றோட்டமான இடத்துல எப்போதுமே நம்ம இருந்து வேலை செய்கிறதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, காற்றோட்டமான இடங்கள் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். உடம்புலையும் நிறைய காற்றோட்டம் படுற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸஸ், பருத்தி ஆடைகள் தான் உடுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நல்ல தளர்வான உடைகள், ரொம்ப டைட்டாக இல்லாமல் தளர்வான உடைகள் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. சூடு காற்று தான் மேலே போகும். ஸோ சீலிங் ஃபேனை ரொம்ப யூஸ் பண்ணாமல், சூடு காற்று, அந்த சீலிங் ஃபேன் வந்து சூடு காற்றை மட்டும்தான் கீழே தள்ளும். முடிஞ்ச வரைக்கும் டேபிள் ஃபேனோ இல்லை பெடஸ்ட்ரியல் ஃபேன் சொல்கிற சைடு ஃபேன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம அளவுக்கு உள்ள காற்றை மட்டும்தான் நமக்கு திரும்ப திரும்ப சுழற்சி செய்து கொடுத்துட்ருக்கோம். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். சீலிங் ஃபேன் வந்து மேலே உள்ள ஹீட்டை மட்டும்தான் கீழே நமக்கு தள்ளிவிடும். அடுத்தது தளர்ச்சியான ஆடைகள், அடுத்தது உடை, நல்ல தூக்கம் இருக்கணும். அப்புறம் வெளியே போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நீர்மோர் கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லது. நீர்மோர் நீங்கள் குடிச்சு பார்த்தாலே தெரியும், எங்கே போனாலும் அந்த வெளியே உள்ள உஷ்ணம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா உடம்புல வந்து அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய இது நீர்மோர். அதேமாரி முடிஞ்ச வரைக்கும் காலையில் நீராகாரம், அதாவது முதல் நாள் வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் அதை 1 ஸ்பூன் மட்டும் தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு 2 டம்ளர் குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா அந்த குளிர்ச்சி அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம உடம்புல தங்கியிருக்கும். ரொம்ப ஏசி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏசி அந்த ஸ்வெட்டிங்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். அந்த ஸ்வெட்டிங் இல்லாத போது உடனே நம்ம தண்ணி குடிக்கிறதும் தப்பு, அந்த ஸ்வெட்டிங் நிறையா இருக்கும் போதும் தண்ணி குடிக்கிறது, ஐஸ் வாட்டர் குடிக்கிறதும் தப்பு. ரெண்டுமே மாற்றான விஷயம். இதை கொஞ்சம் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நிறைய சூடு உடம்பு படுறதால ஸ்கின் டிசீசஸ், ரேஷஸ், கொப்பளங்கள், இது எல்லாமே நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் கண்டிப்பாக சித்த மருத்துவர் அணுகி ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க கண்டிப்பாக இதை கவனிச்சுக்கணும். மூட்டு வலி இந்த வாட்டி, அதாவது கோடை காலத்தில் வந்து நிறைய வரவே வராது. ஏன்னா தைலங்கள் உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதால, குளிர்ச்சியாக இருக்கிற உடம்புல மட்டும்தான் இந்த மூட்டு வலிகள் அதிகமாக வரும். அதனால் இப்போ உடம்பு சூடாக இருக்கிறதால நிறைய தைலங்கள் தேய்ச்சிக்க வேண்டிய இது இருக்காது. சாதாரண நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் அவங்க சூடு பார்க்க தேய்ச்சிக்கலாம். இல்லைனா ரொம்ப மூட்டு வலி இருக்கிறவங்க மட்டும்தான் சித்த மருத்துவர் அணுகி அவங்க அதற்கேற்ற மருந்துகள் சாப்பிட்ணும். இந்த கோடை காலத்தில் வர கொப்பளங்கள், அக்கி, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, அது மாதிரி வைரஸால் ஏற்படுற சின்னம்மை இதெல்லாம் வரும்போது சித்த மருத்துவர் அணுகி அதுக்கேற்ற மருந்துகள் சாப்பிடும் போது எந்த பக்க விளைவுகள் இல்லாமல் நம்ம உடம்பு வந்து தானாகவே குளிர்ச்சியாகி இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதையும் பெரும்பாலும் குறைச்சிக்கிட்டே வரலாம். அப்புறம் நிறைய பிளட் ப்ரெஷர் அதிகமாக உள்ள பேஷண்ட்ஸ்க்கெலாம் இந்த கோடை காலத்தில் நிறைய படபடப்பு வர சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறோம், நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்காமல் மண்பானை தண்ணி, நீர்மோர், பழ ஜூஸ், அப்புறம் காய்கறி சூப் இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தாலே நம்ம ரத்த நாளங்கள் எல்லாமே நல்லா குளிர்ச்சி அடைஞ்சு இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த கோடை காலம் ஓடிடும். முக்கியமாக இந்த கோடை காலத்தில் வந்து நிக்கோடர்மா பேஷண்ட்ஸ், அதாவது வெண்படலம்னு சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னில் வந்து நிறைய வெயில் படுறதால அவங்களுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும். அவங்களும் சித்த மருத்துவர் அணுகி அதுக்கேற்ற உள் மாத்திரைகளும் சாப்பிட்லாம். அதுக்கேற்ற தைலமும் அவங்க தடவிட்டு தான் அவங்க அதை வெயிலில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க உடம்புல வந்து வெயில் படாத மாதிரி அவங்க பார்த்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கோடை காலத்தை நம்ம ஈஸியாக கடந்துடலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.